Hello friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஆர்கன்ஸா ஃப்ளார் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி previous classலயே நம்ம 10 inch அளவுக்கு ரிப்பன் எடுத்து ஒரு ஃப்ளார் பண்ணிருந்தோம். எக்ஸஸா இருந்த அதே ரிப்பன்ல தான் இப்போ பண்ண போறோம். நார்மலா ரன்னிங் ஸ்டிட்ச் மட்டும் நீங்க போட்டா போதும். உங்கள்கிட்ட 1 மீட்டர் ரிப்பன் இருந்துச்சுன்னா அந்த 1 மீட்டரில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்கன்ஸா ரிப்பன் இல்லைன்னா சாட்டின் ரிப்பனில் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் தான். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஹீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டை ஊசியில் போட்டு எடுத்துகிட்டு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இந்த ஃப்ளாரை ஹேர் கிளிப்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது 1 மீட்டர் ரிப்பனில் மட்டும் இல்லை, 3 மீட்டர் 4 மீட்டர் ரிப்பனில் கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். எண்டிங் வரைக்கும் ஈக்குவல் சைஸில், அதாவது நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது ஈக்குவல் சைஸில் இருக்கணும். மேலேருந்து கீழே போகிறது, கீழேருந்து மேலே பஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஈக்குவல் சைஸில் பண்ணணும். ஏதாவது ஒன்று பெருசாக சின்னதாக பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளார் அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்காது. இந்த மாதிரி ஃப்ளார் பண்ணும்போது ரிப்பன் என்ன கலரோ சேம் கலரில் த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் த்ரெட்டையும் எண்டிங் த்ரெட்டையும் எடுத்துக்கோங்க. ஓரளவு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிப்பனை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத எந்த ஒரு மாறி மாறி இல்லாமல், மிஸ் அலைன்மெண்ட் இல்லாமல் நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் நாட்டு அல்லது ஒரு 3-4 நாட்டு கூட சேஃப்டிக்காக நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட்டு போட்டுக்கோங்க. ஃப்ளார் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இதை அப்படியே ட்ரெஸ்ஸில் கொண்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஹேர் கிளிப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு அலிகேட்டர் கிளிப்பில் சென்டர் போர்ஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ப்ரூச் பீடு தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது ரெடிமேடாகவே கிடைக்கும். இதோட ப்ரைஸ் ஒரு 3 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். அலிகேட்டர் கிளிப்பில் அதுக்கு முன்னால் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட அலிகேட்டர் கிளிப் இருந்துச்சுன்னா வேக்ஸ் ஷீட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ நார்மலாக B7000 க்ளூவை யூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். B7000 க்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நீங்கள் நல்லா ஃபிக்ஸாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே பீடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பீடு இருந்தாலுமே ஃபிக்ஸ் பண்ணலாம் அல்லது ஸ்டிச் கூட பண்ணலாம். நான் இப்போ ஃபிக்ஸ் தான் பண்ண போகிறேன். க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரூச் ஃப்ளாரு ரெடிமேடாக கிடைக்கிறது. இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி க்ளூ பட்டுச்சுன்னா அது போகாது அவ்வளோ சீக்கிரமாக. இது B7000 க்ளூங்கிறதுனால ஸோ கீழே கேர்ஃபுல்லாக கீழெல்லாம் படாத மாதிரி நல்லா நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த ஃப்ளாரை டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி சீக்வன்ஸ் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னா இதோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூ கிளாத்துலலாம் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ரிப்பனு கிளாத் எல்லாத்துலேயுமே ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கோங்க. B7000 மெட்டலில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம அலிகேட்டர் கிளிப்லலாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது மெட்டல்லாம் ஃபேப்ரிக் க்ளூ ஃபிக்ஸ் ஆகாது. அந்த இடத்துல B7000 யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிப்பனில் கண்டிப்பாக ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இல்லைன்னா B7000 யூஸ் பண்ணலாம். B7000 மெட்டல்லையும் யூஸ் பண்ணலாம், கிளாத்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபேப்ரிக் க்ளூ கிளாத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மெட்டலில் அது ஃபிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அலிகேட்டர் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணி ஹேர் பவுலை ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் நீங்கள் நிறையா பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி வைப்பாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேர் பண்ணுறது நம்ம குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.